வணக்கம். ஒரு திருத்தம். நேற்று ஒரு தவறான செய்தி நான் போட்டேன். ரிலையன்ஸ் பிலோ 800ன்ற வார்த்தை நான் சொன்னேன். தவறான விஷயம். சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு விதத்தில். ஏன்னு சொன்னால் மோர் தென் 80 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய பேர் பயங்கர மீம்ஸ் போட்டிருந்தாங்க, பயங்கர நக்கலாக போட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப்லேயும் நிறைய மெசேஜ் வந்துச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு. என்னதுன்னு சொன்னால் யாரெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்களோ அவங்களும் இந்த விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க. அண்ட் நான் அந்த டேட்டா கொடுத்தது 5வது நிமிஷம் 6வது நிமிஷம் கொடுத்தேன். அப்போ எல்லாரும் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் என் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்றது தெரிய வந்துச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு விதத்தில். எஸ், தவறு என்னதுன்னு சொன்னால் ரிலையன்ஸ் இல்லை, அது டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸும் நான் பிலோ 800 டார்கெட் நான் கொடுத்துருந்தேன். ஒரிஜினல் டார்கெட் வென் அது 1100 1050 அந்த லெவல் இருக்கும்போதும் அதுக்கான இலக்கு 800 820 நான் கொடுத்துருந்தேன். ஒன்று, அது அச்சீவ் ஆச்சு. அண்ட் பிலோ 800 வந்துருந்துச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, ரிலையன்ஸும் ஆல் டைம் ஹையில் இருக்கும்போதும், அதாவது ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி நான் அதுக்கான இலக்கு கீழே கொடுத்துருந்தேன். அண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா அதுக்கான இலக்கு 1200 கொடுத்துருந்தேன். ஒன்று, அதை பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1050 நான் கொடுத்துருந்தேன். சார்ட் பேட்டர்ன்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், டே சார்ட் எடுத்து பாருங்கள். அது ரிலையன்ஸ் ஆகட்டும் டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும் ரெண்டுமே ஒரே பேட்டர்ன். ஸோ நம்பர்ஸை மாற்றி சொன்னேன். தவறு என் சைடு. இதனால் யாருக்காச்சும் பாதிப்பு இருந்துச்சுன்னா என் சைட்லேருந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசம் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நல்ல அட்வைசர்ஸ் வச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். சரி, டாடா மோட்டார்ஸ், இஸ் திஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட்? ரிலையன்ஸ், இஸ் திஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட்? ரெண்டுமே கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த ஃபால் இது வேவ் 3 அண்ட் மேலே போனது வேவ் 4. இது மோர் ஆஃப் ஏ புல் பேக் ரேலி. இந்த ஃபால் ஆனதுக்கு ஒரு புல் பேக் ரேலி. புல் பேக் மேக்ஸிமம் எவ்வளோ போகும்? 25%, 38%, 50%, 61%. அதுக்கு மேலே போனால் தான் வி டாக் அபவுட் ஃபர்தர் அப்சைட். போகிறதுக்கான இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. கீழே வரத்துக்கான அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. இது எக்ஸிட் பாயிண்ட். நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், எக்ஸிட் பாயிண்ட்டுன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், நிஃப்டி ரிவர்சல் ஆகும், பயங்கர ஷார்ப்பாக ஆகும். அண்ட் இந்த 23,800 850 லெவல்லாம் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காது, பிச்சிட்டு மேலே போகும். டார்கெட் 24,500 ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிச்சு. அண்ட் இன்றைக்கு ஒரு நெகட்டிவ் பயாஸ் கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஓப்பன் நல்லா ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து அப்படியே சரிஞ்சு -68 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ரா டே ஸ்விங் நிஃப்டி மட்டும் 217 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி 420 பாயிண்ட்ஸ். நாளைக்கு எக்ஸ்பைரி. இன்றைக்கி டியூஸ்டே, நாளைக்கு வெனஸ்டே, தேர்ஸ்டே, நாளான்னைக்கு எக்ஸ்பைரி. அண்ட் நாளான்னைக்கு என்ன ஆகும்? இன்றைக்கி ரைட் நவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரைடே ஆர் தேர்ஸ்டே அன்றைக்கி நம்ம இந்த நவம்பர் மந்த் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடும். டிசம்பர் கான்ட்ராக்ட் ஃப்ரைடேலேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். இன்றைக்கி ரைட் நவ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா க்ளோஸ் டு அபவுட் 350 இருக்குது. இது 24,205 ஃபியூச்சர்ஸ், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். அது 350 இருக்குது. 205 ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஒன்று. பேங்க் நிஃப்டி ஆனால் ரைட் நவ் ப்ரீமியம் வெறும் 10 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது கரண்ட் மந்த். இதில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -5ல் இருக்குது, ஃப்ளாட். வேறஸ் டிசம்பர் கான்ட்ராக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் அபவுட் 350 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. 300 பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட். இது 52,186, அது 52,482. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்பயும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ப்ரீமியமில் இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் என்ன ஆகும்? கீழே வரலாம். ஏன் இது பிரகாரம் கீழே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அன்டில் அன்லஸ் நிஃப்டி 24,900 கிராஸ் பண்ணி மேலே நிற்கலாட்டினா பாசிட்டிவ் சைடு என்ன இருக்குது? இன்ஃபர்மேஷன் மந்த்லி சார்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் சார்ட் காட்டில் நீங்கள் போய் உங்கள் சைடில் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஹோம்ஒர்க் பண்ணுங்களேன். நிஃப்டியோட மந்த்லி சார்ட் எடுத்து பாருங்கள். ஆஸ் ஆஃப் நவ் ஒரு ஹேமர் கொடுத்துருக்கு. 2 மாதம் கீழே விழுந்திருக்கு, ஒரு ஹேமர் கொடுத்துருக்கு. ஹேமரோட ஹை டேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் வி டாக் அபவுட் ஏ புல்லிஷ்னஸ். மேலே போகுமா? யோசனை பண்ணி பார்த்துக்கலாம். நான் அந்த சைடில் நான் போகவே இல்லை. ஹெச்டிஎஃப்சி மோர் ஆன் டவுன் சைடு இருக்குது. அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் லிமிட்டடாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன்.
அண்ட் அப்படியே போச்சுன்னா 2000 வரைக்கும் போகலாம். எப்போ 1720 730 இருக்கும் போதும் மேக்ஸிமம் 2000 இருக்குது. டவுன் சைட் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கணும். நேற்று ஒரு நல்ல மூவ் கொடுத்ததுக்கு மெயின் ரீசன் MSCI இன்டர்நேஷ்னல் இண்டெக்ஸ், அதில் வந்து ரீபேலன்சிங் நடந்துச்சு. அந்த ரீபேலன்சிங்கில் இவனுக்கு HDFC பேங்க்குக்கு வந்து சில ஃபண்ட்ஸ் வந்துச்சு, அதில் மேலே தூக்கிச்சு அண்ட் ஹியூஜ் பை வந்துச்சு. நேற்று வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 56 நாள் கழிச்சு வந்து FIIs பை பண்ணியிருக்காங்க. சத்தியமாக இல்லை, இந்த ரீபேலன்சிங்க்கோசரம் வந்த கேஷ் தான். இன்னொரு 2-3 நாள் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்காதீங்க. அண்ட் இந்த ரீபேலன்சிங் ஆனதுக்கப்புறமா என்ன ஆக போகுதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னு சொன்னால் எல்லா இண்டெக்ஸ் ஃபண்டும் இப்போ எப்படி நம்ம வந்து நிஃப்டி 50 வந்து ரிப்ளிகேட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிஃப்டியோட அந்த ஃபண்ட்ஸ் லெட்ஸ் சே ரிலையன்ஸை வந்து ஒரு இப்போ வந்து 8% இருக்குது, 8.5%. அந்த 0.5%க்கு வந்து அவங்க வாங்குவாங்க. அப்படி வந்த கேஷ் தான் உங்களுக்கு. ஸோ இதை வந்து பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்காதீங்க. HDFCயை பொறுத்த வரைக்கும் அப்சைட் இஸ் லிமிட்டட். எஸ், L&Tக்கு வந்து ஆல்மோஸ்ட் 10-12% அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸு அது எல்லாமே வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. மோர் ஆன் டவுன் சைட் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நான் பர்சனலாக 24,900 க்ராஸ் பண்ணுற வரைக்கும் நான் இது வந்து புல் பேக் ரேலின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் வழியே, டவுன் சைட் ரிஸ்க் தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது வந்து மோர் ஆஃப் எ எக்ஸிட் பாயிண்ட். ஏன்ட்ட இருந்த போர்ட்ஃபோலியோவில் ஏற்கனவே வந்து ஒரு 50-60% எக்ஸிட் பண்ணியிருந்தேன். இந்த லாஸ்ட் 2-3 டேஸில் வந்து நிறைய எக்ஸிட் பண்ணியாச்சு. வி ஹேவ் அனதர் அபவுட் 20-25% தான் போர்ட்ஃபோலியோ ஃபண்ட் இருக்குது. 80% கேஷில் உட்காந்துட்டு இருக்கும். இது நீங்கள் பண்ணுன்றதை நான் சொல்ல, பட் பண்ணிட்டுனா பெட்டர். மோர் ஆன் டவுன் சைட் ரிஸ்க் தான் இப்போதைக்கு இருக்குது. நேற்று இஸ்ரேல் லெபனான் அக்ரிமெண்ட் வந்துருச்சுன்ற ஒரு பேச்சு வந்தோடனே ஆல்மோஸ்ட் சைன் பண்ணிட்டோன்ற மாதிரி இன்னும் வரல, பட் இன் பிரின்சிபல் தேவ் அக்ரி. ஸோ அது இந்த ஒரே ஒரு ரீசன்னால் நேற்று கோல்டு வந்து அபவுட் $80 இருந்துச்சு. டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஊரில் பயங்கரமான பிரச்சனை ஓடிட்டுருக்கு. கோல்டு வந்து $3,000 வந்து போகும்னு சொல்லி JP Morgan வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இவங்க $3,000 போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி கரண்ட் லெவலில், அதாவது 2,700லேருந்து ப்ராபப்ளி இட்ஸ் அபவுட் 10% அப்சைட் போகிறதுக்கான போட்டோம் பார்த்துக்கலாம். ஏன் டார்கெட் மோர் ஆன் டவுன் சைட் $1,800 நான் கொடுத்துருந்தது. ஸோ என்ன ஆச்சு, $2,800லேருந்து கீழே வந்து ஃபுல் பேக் ரேலி டு 1,720 730 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மறுபடி பெருசாக கீழே விழுந்திருக்கு. $80 இஸ் நாட் எ ஸ்மால் மணி. 3.5% நேற்று. சில்வரும் ஆல்மோஸ்ட் 3.5% விழுந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது. ரைட் நவ் கோல்டு வந்து அபவுட் $24 வந்து ஏறி இருக்குது. 0.92%, ஆல்மோஸ்ட் 1% அப்பாக இருக்குது. சில்வர் வந்து கன்சிடரபுளாக ஏறி இருக்குது. ஆல்மோஸ்ட் 1.63% வந்து ஏறி இருக்குது. இதே இது ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 7,840-850 இந்த ரேஞ்சில் வந்து சென்னையோட ஹோல்சேல் ரேட் 24 கேரட் கோல்டு GSTயோட இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 92,000 rupees அந்த ரேஞ்சில் ஒரு 100 rupees இப்படி அப்படி இருக்குது. 92,000 rupeesல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பர் கேஜி ஆஃப் 999 GSTயோட இருக்கிற ரேட்டு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் வெரி இன்ட்ரெஸ்டிங், ஸ்ட்ராங்காக இருக்குது. 84.30 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாமே, டாலர் வீக்காக இருக்கிறனால, வீக்லாம் ஒன்றும் இல்லை, 107 103 104லேருந்து 107 போயிட்டு இப்போ 106.5, ஒரு 0.5 வந்து குறைஞ்சதுக்கு இந்த ஆட்டம். எனிவே வி ஹேவ் டு லுக் ஃபார் இட். ரைட் நவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எது எதெல்லாம் புல் பேக் நான் சொன்னேனோ அது எல்லாமே வந்து ரியல் புல் பேக் தான். எது எதெல்லாம் நம்ம பிரேக் அவுட்னு சொன்னோமோ அது எல்லாமே வந்து பிரேக் அவுட்டாக தான் இருக்குது. BEL அண்ட் சர்ப்ரைசிங்லி இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் TTML ரொம்ப நாள் கழித்து அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு அண்ட் ஹியூஜ் வால்யூம் அண்ட் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு வந்து எப்படி பிஹேவ் ஆக போகுதுன்றது. சம் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்கும். வால்யூமோடு வந்து மேலே தூக்கியிருக்கு, ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலில் வந்து தூக்கியிருக்கு. இது பாயிண்ட் நம்பர் 1. இன்றைக்கி வந்து டாப் பர்ஃபார்மர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் செக்டார் வைஸ் வந்து FMCG. இதில் வந்து மேலே ஏறினது யார்? கோல்கேட்டு, மெரிக்கோ, பிரிட்டானியா, பாட்டா, இவங்க எல்லாமே வந்து செம்ம அடி வாங்கினாங்க போன வாரத்தில். இது எல்லாமே வந்து இட்ஸ் ஒன்லி புல் பேக் ரேலி. ஸோ ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ப்ராபப்ளி இவங்களுக்கான குட் நியூஸ் என்னதுன்னு சொன்னால் கவர்மெண்ட் நேற்று வந்து சொன்ன விஷயம், கரீஃப் க்ராப் இருக்குல்ல, சரி, அந்த கரீஃப் க்ராப் வந்து வந்துச்சுன்னு சொன்னால் கமாடிட்டிஸ், அது மெயினாக வந்து நம்ம
எண்ணெய் ஆகட்டும், அதாவது நம்ம சாப்பிட்ற எடிபிள் ஆயில் ஆகட்டும், வீட் ஆகட்டும், ரைஸ் ஆகட்டும், இது எல்லாத்தோட விலையும் குறையும், காய்கறி விலையும் குறையும். ஸோ குறையும் போதும் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர்ஸ் குறையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைட். டெஃபினட்டாக இது எல்லாமே வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவான சைட் ஒன்று. பட் டெக்னிக்கலாக ஃபர்தர் டவுன் சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது, பர்ஜர் பெயிண்ட்டு, ஏஷியன் பெயிண்ட்ஸு இது எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் 2%, 2.1% வந்து அப் ஆயிருக்கு. ஏன் ஏறிச்சு? மெயின் ரீசன் இவங்களுக்கான இன்புட் என்னது? இவங்களுக்கான இன்புட் வந்து க்ரூடு. அண்ட் க்ரூடு வந்து நேற்று 3% கீழே விழுந்திருக்கு. அப்போ இவங்க ஏறுறது தப்பே கிடையாதுல்ல. பட் ஏஷியன் பெயிண்ட்ஸோட மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக தனிக்காட்டு ராஜாவாக இருந்தாங்க, யூஎஸ் மாதிரி. இன்றைக்கி வந்து ரஷ்யா வந்து செக்மேட் வச்சு, அப்பா நீ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்றாங்க. இதே கதை தானே அவங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கும். தனிக்காட்டு ராஜாவாக இருந்துச்சு மார்க்கெட்டில். ஆல்மோஸ்ட் 90%, 80% வந்து மார்க்கெட் ஷேர். இன்றைக்கி வந்து 2 பெயிண்ட் கம்பெனிஸ் உள்ளே வந்து இருக்குது. ஒன்று வந்து ஓப்பஸ், இட்ஸ் நாட் ஊப்ஸ், ஓப்பஸ், ஆதித்யா பிர்லா. அது அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ அவங்களும் வந்து வந்திருக்கு. ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் வந்து ஒரே விஷயத்த 15-20 வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறது, திடீர்னு ஒரு புது பிராண்ட் வந்திருக்கு, அதுவும் வந்து டாப் பிராண்ட்ஸ். அவங்க வந்து ஊர் பேர் தெரியாத கம்பெனி கிடையாது. இது ஆதித்யா பிர்லா, அது இவங்க ஜேஎஸ்டபிள்யூ சொன்னால் சரி நான் அதை ட்ரை பண்ணுறேன்னு வாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து எப்பயுமே புதுசாக வர கம்பெனிஸ் வந்து ஏதாச்சும் சம்திங் நியூ எடுத்துகிட்டு வருவாங்க, இன்னோவேட்டிவாக எடுத்துகிட்டு வருவாங்க. மேபி அதான்றது தெரியாது. ஒரு மார்க்கெட் லீடர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு புது பிளேயர் வரும்போதும் இவன்கிட்ட இருந்தால் பிடுங்குவாங்க. ஸோ இவங்கள்ட்ட இருக்கிற மார்க்கெட் ஷேரை தான் அவங்க எடுப்பாங்க. நேச்சுரல் தானே, இவங்களோட மார்க்கெட் ஷேர் குறையுதுன்னு சொன்னால் அது ஷேர் குறைய தானே செய்யும். ஸோ இதுதான் வந்து ரீசன். ஏஷியன் பெயிண்ட்ஸ் இமீடியட்டாக அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை வந்து மந்த்லி சார்ட்டு கூடயும் பார்க்கக்கூடாது, குவார்ட்டர்லி சார்ட்லேருந்து பார்க்கணும். 20 வருஷம் தனிக்காட்டு ராஜா, அடுத்த ஒரு 2-3 வருஷம் வந்து மோர் ஆஃப் பேலன்சிங் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.